It's a lovely evening. We really have some entertaining stuff to keep you at your seats. First, we would like to introduce the structure of the program. We have divided it into two halves. The first one will be approximately for about 75 minutes, 80 minutes. And then we have a short break. And then we have the balance programs later. After that, we'll have the crackers. We'll burst some crackers to entertain the kids and all of us. And then we open the buffet. So that is the structure here. இன்னைக்கு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் 2 பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 70 நிமிஷம் இருக்கும். அப்புறம் ஒரு பிரேக் ஒரு 20 மினிட்ஸு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு கிராக்கர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதான் ஒரு ஹவர் சொல்ல வந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட ட்ரெய்லர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை இப்போ கொடுத்துருக்கேன். அன்பான ஏனார் தமிழ்ச்சங்கர் அவர்களே, எவ்வளோ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாலும் ஸ்மூத்தாக போட ட்ரை பண்ணுறோம். எப்பயுமே ஒரு படம் பிடிப்பாகவே இருக்கு. இல்லை இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலா இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கலாம்னு ஒரு பிளான். ஸோ வந்து பெர்ஃபார்ம் மட்டும் பண்ணாமல் வணக்கம். அன்பான ஏனார் தமிழ்ச்சங்கர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வருகின்ற நவம்பர் மாதம் 7ஆம் தேதி மறக்காம எல்லாம் வந்து தீபாவளி ஒரு நாள் தீர்ப்பு ஒரு நாள் மத்தாப்பு கொளுத்தி மங்கள் மாதம் கொண்டாடும் ஒரு நாள். அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நீங்களும் உங்களுக்கு நண்பர்கள் கொடுப்பாங்க. மத்தாப்பு மாதிரி சிரிக்கலாம். எல்லாருக்கும் இது வரைக்கும் 2 வருஷமா நீங்க சமையல் செய்து கொண்டு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஹாஸ்டல் சார்பாக நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் கிட்ட எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். வர முடியாதவங்க தமிழ்ச்சங்கம் வெப்சைட்டில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். அந்த வசதி பண்ணி வச்சுருக்கோம். எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக போங்க. நன்றி. சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாவது கேள்வி இருந்தால் அவங்க கேட்கலாம். சொன்ன மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது. ஸோ ஊரில் யாராவது பார்க்கணும்னா இங்கே வர முடியாதவங்க லைவாக கூட பார்க்கலாம். So, first program is a welcome speech by our beloved President, Mr. Sridhar Basham. I request him to come on stage. ஸோ வெல்கம் ஸ்பீச் கொடுக்க நம்மளுடைய பிரசிடென்ட் ஸ்ரீதர் பாசியம் அவங்களை மேடைக்கு வருவார். அனைவருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு 2 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசிடுறேன். ஏன்னா நம்ம இந்திய தூதரகத்தில் வந்து முதன்மை செயலர் வந்திருக்காரு. அவங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு 2 வார்த்தைக்கு இங்கிலீஷில் பேசிட்டு அப்புறம் தமிழ் பேசுகிறேன். அவர் ஹார்ட்டி வெல்கம் டு மிஸ்டர் கார் ஃபார் அவர் தீபாவளி ஃபங்க்ஷன். அவரோட சேர்த்து இங்கே நம்ம சிறப்பு விருதுகள்லாம் 2 பேர் வந்திருக்காங்க. அதில் ஐயா சரிபுதீன் ஐயா அவர்கள் இலங்கையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் எழுதுகிற நாவல்களை கணக்கிடவே முடியாது. எழுதி கொண்டிருக்காரு, நிறைய எழுதி கொண்டிருக்காரு. அதில் இப்போ தான் கொஞ்சம் பார்த்தேன். படிக்க ஆரம்பிக்கல. அவர் இலங்கையில் உள்ள உயரிய விருதான எழுத்தாளர்களுக்கான விருதான சாகித்ய விருது பெற்றிருக்காரு. இன்னும் பல விருதுகள் யூடியூப்ல போய் பார்க்கும்போது நிறைய இருக்கு. ஒன்று பேசும்போது பார்க்கும்போது கூட
அவர் நம்ம வீணா தமிழகத்துக்கு முதல்ல வந்து நம்ம சிறப்பு விருந்தில் கலந்து கொள்வது நம்ம வீணா தமிழகத்துக்கு ரொம்ப பெருமை தர விஷயம். அவரை நாங்கள் வீணா தமிழகத்துக்காக இந்த தீபாவளி திருநாளுக்கு வழங்குகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சிறப்பு விருந்தினை பற்றி சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லணும்னா அது ஒரு மலையளவு சொல்ல வேண்டியிருக்கும். திரு டாக்டர் ஜெயபாலி அவர்கள். அவர் வந்து திரு என்னால் எனக்கு நான் 30 வருஷமாக இருக்கேன், அவர் 35 வருஷமாக இங்கே இருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நிறையா சொல்லலாம். ஒரு தமிழன் இந்த வியன்னாவில் ஒரு பெரிய பதவியை பெற்றவர் என்ற பெருமை நம்ம டாக்டர் ஜெயபாலி சார் உண்டு. அவருடைய உழைப்பால் நல்ல பெரு பதவி அடைஞ்சி எல்லாரும் நிறையா உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இப்பயும் ஓய்வு பெற்றாலும் மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் லெக்சரராக, விரிவுரையாளராக, பகுதி நேர விரிவுரையாளராக மாணவர்களுக்கு பயன்பெற நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. அவர் இந்த வருஷம் இந்த முதல் முறையாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு அதாவது தீபாவளி இதுக்கு வந்திருக்காரு. அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவங்களெல்லாம் வரவேற்றாச்சு. உங்களையும் தமிழ்ச்சங்க நண்பர்களையும் மெம்பர்களையும் இந்த தீபாவளி விழாவுக்கு வரவேற்று இந்த விழாவை நல்லபடியாக அழகாக சிறப்பித்து கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். என் பதவிக்காலம் 2 வருஷத்தோடு முடியும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னும் 1 வருஷம் தூக்கி என் தலையில் வச்சுருக்கீங்க. அதுக்காக முடிஞ்சவர்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய நினைக்கிறேன், பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீணா தமிழ் சங்கத்தினுடைய பதவிக்காலம் இன்னும் 1 வருஷம் நீடிச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். Thank you, sir.